எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு அழகான ஒரு பழம் ஸ்ட்ராபெர்ரி. பட் இந்த ஒரு வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வெறுத்துட்டேன். ஸ்ட்ராபெர்ரியில் தான் நிறைய முட்கள் இருக்கனால அது உள்ள ரொம்ப பாக்டீரியா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கலனாலுமே இதில் நிறைய பூச்சிகள்லாம் இருக்குமா. ஸோ இது சாப்பிட்றதுனால ரொம்ப ஹெல்த்தி இல்லை, அன்லெஸ் அண்ட் அன்டில் ப்ராப்பர்லி க்ளீன் பண்ணலைன்னா. ஸோ க்ளீன் பண்ணுறது எப்படின்னா, நார்மல் தண்ணியில் இல்லாமல் சால்ட் போட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம்ல, அது கூட இல்லைங்க. லூக்வார்ம் வாட்டரில் பேக்கிங் சோடா நீங்கள் போடணும். ஸோ பேக்கிங் சோடா போட்டு ஒரு 2 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இன்னொரு தண்ணியில் மாற்றணும். ஸோ அந்த மாதிரி 2 times வாஷ் பண்ணணும். எங்கேயாவது அடிபட்டிருந்தது, கொலன்னு இருந்ததுன்னா அந்த இடத்த கட் பண்ணி எடுத்துடணும். சூப்பர் ஃபுட்டுன்னு சொல்கிற ஒரு ஃபுட்டில் ஸ்ட்ராபெரியும் இருக்கும். ஏன்னா இதில் விட்டமின் சி இருக்குது. அதுதான் ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சான ஃபுட். அது மட்டும் இல்லை, ஃபைபர் இருக்குது, பொட்டாசியம் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. ஸோ இது சாப்பிட்றதுனால அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருந்தாலும் ப்ராப்பராக க்ளீன் பண்ணலைன்னா யக் தான் உள்ளே போகும். ஸோ மேக் ஷுர் யூ க்ளீன் இன்னாஃப் அண்ட்